அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 11 திருக்குறள் என்ற அலகினை நாங்கள் இங்கே பார்ப்போம். திருக்குறளிலே பேதமை என்ற அதிகாரம் எங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் திருக்குறள் என்ற மாபெரும் இலக்கியம் பற்றியதான ஒரு அறிமுகத்தை இங்கே நோக்குவோம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இங்கே நீங்கள் பார்ப்பது திருவள்ளுவருடைய படம். இந்த திருவள்ளுவருடைய மறுபெயர்களாக சில பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சென்னா புலவர், பொய்யாமொழி புலவர், சென்னா போதகர் என்ற பெயர்களை திருவள்ளுவருக்கு சிறப்பாக சூட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த திருவள்ளுவ நாயனாரால் இயற்றப்பட்ட திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் 10 குறள்களை கொண்டதாக 133 அதிகாரங்களை அது கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் திருக்குறள் 1330 குறள்களும், அதாவது ஒரு அதிகாரத்திலே 10 குறள் கொண்டதாக 133 அதிகாரங்களை அது கொண்டிருக்கிறது. இந்த திருக்குறளுக்கு சிறப்பாக முப்பால் என ஒரு சிறப்பு பெயர் அங்கே வழங்கப்படுகிறது. இந்த முப்பால் என அழைக்கப்படுவதன் காரணம் என்னவென்றால், முப்பால் என்பது 3 பெரும் பிரிவுகளாக, 3 பால்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த முப்பால்களை நாங்கள் இங்கே நோக்குவோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று சொல்லி அதை சொன்னார். திருக்குறளுடைய மறுபெயர்களாக பொய்யாமொழி, தமிழ் வேதம், பொதுமறை போன்ற பெயர்கள் சிறப்பாக அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தொடர்பாக நாங்கள் இந்த அறத்துப்பாலிலே 38 அதிகாரங்களும் 38 அதிகாரங்களும், பொருட்பாலிலே 70 அதிகாரங்களும், காமத்துப்பாலிலே 25 அதிகாரங்களும் இடம்பெறுகின்றன. ஆகவே இங்கே நாங்கள் 133 அதிகாரங்களை இதிலே பார்க்கின்றோம். 133 அதிகாரங்கள் கொண்டதாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் ஒவ்வொரு பாலிலும் எத்தனை குறட்பாக்கள் இருக்கின்றது என்பதை நோக்கினால், இங்கே அறத்துப்பால் 38 அதிகாரங்களாகையால் ஒரு அதிகாரத்திலே 10 குறட்பா வீதம் 380 குறட்பாக்கள் கொண்டிருக்கின்றன. பொருட்பால் 70 அதிகாரங்களாதலால் 700 குறட்பாக்களை கொண்டிருக்கிறது. காமத்துப்பால் 25 அதிகாரங்களாதலால் 250 குறட்பாக்களை கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் 1330 குறட்பாக்களை இந்த திருக்குறள் கொண்டமைந்திருக்கின்றது. இதைவிட திருக்குறள் சங்கம் மருவிய காலத்திலே தோன்றிய ஒரு அறநூலாகும். இது 11 கீழ்கணக்கு நூல் என்ற சிறப்பு பெயரை பெறுகின்றது. இந்த நூலினுடைய கட்டமைப்பு அறம், பொருள், இன்பம் என்ற 3 கருப்பொருள்களையும் குறித்து நிற்கின்றது. இது வெண்பாஜாப்பிலே ஒரு சொல்லாட்சி திறன் மிக்க ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இதிலே பேதமை என்று சொல்லப்படுவதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தால், இங்கே பேதமை என்பது
ஒன்றும் அறியாமை, அறியாமை என்ற பொருளை அது குறித்து நிற்கின்றது. இந்த பேதமை பொருட்பாலிலே 84வது அதிகாரமாக கூறப்படுகின்றது. ஆகவே 84வது அதிகாரத்திலே பேதமை என்ற, அதாவது அறியாமை தொடர்பான விடயங்கள் திருவள்ளுவரால் எடுத்து காட்டப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்ப்பது பேதமை என்ற அதிகாரத்தின் 1வது குறட்பா. பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். இதனை நாங்கள் இங்கே ஒரு இசை வடிவிலே இதனை நாங்கள் பார்க்கலாம். பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதைமை என்று சொல்லப்படுவது யாதெனில் தீமையை கொண்டு நன்மையை விடுதலாகும். இங்கே நாங்கள் பார்த்த அந்த பாடல் இங்கே பேதமை என்பதற்குரிய வரைவிலக்கணம் எங்களுக்கு இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது பேதமை என்றால் என்ன, யாது எனில், பேதமை என்பது ஒன்று யாது எனில். அந்த பாடலை நாங்கள் சந்தி பிரித்து எழுதுகின்ற பொழுது அல்லது பதம் பிரித்து எழுதுகின்ற பொழுது பேதமை என்பது ஒன்று யாது எனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். அதாவது பேதமை என்று சொல்லப்படுவது எது என்றால் ஏதம் கொண்டு, ஏதம் என்றது இங்கே சொன்னால் கேடானது அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்லது தீமை தரக்கூடியது அல்லது குற்றமுடையது என்று நாங்கள் குறிப்போம். அதாவது நன்மை தர மாட்டாதவைகள், தீங்கு தரக்கூடியவைகள் அல்லது குற்றமுடையவை, அவற்றை எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு நல்லவற்றை விடுதல், ஊதியம் போக விடல். ஊதியம் என்பது நன்மை தருவன, செல்வம் தருவன, எங்களுக்கு வருவாயை தரக்கூடியவை. அதாவது தீயவற்றை எடுத்துக்கொண்டு நல்லவற்றை விடுவது பேதமை என, அதாவது அறியாமை என்று சொல்லப்படுகிறது. பேதமை என்பது அறியாமை. அறியாமை எனப்படுவது யாது என்றால் எங்களுக்கு தீங்கு அல்லது கேடு அல்லது குற்றமுடையவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு நல்லவற்றை கைவிடுதல் அல்லது எங்களுக்கு நன்மை தருபவற்றை கைவிடுதலே பேதமை என்று சொல்லி இங்கே வள்ளுவர் 1வது குறட்பாவிலே பேதமை என்பதற்கு விளக்கம் தருகின்றார். இதை நாங்கள் ஒரு நடைமுறையிலே உள்ள உதாரணத்தோடு நோக்கினால், சந்தைக்கு செல்லுகின்றோம், காய்கறிகள் வாங்குகின்றோம். அதிலே காய்கறிகளை தெரிந்தெடுக்கிற பொழுது எப்பவும் நாங்கள் நல்ல காய்கறிகளை தெரிந்து கொண்டு கூடாதவற்றை அல்லது பழுதடைந்தவற்றை விலக்கி விடுவோம். இது ஒரு அறிவுடையவர்களுடைய செயல். அறிவில்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கூடாதவற்றை எடுத்துக்கொண்டு, அழுகல் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு நல்ல காய்கறிகளை அங்கே வெளியிலே விட்டு விடுவார்கள். பேதமை என்று சொல்லப்படுவது நமக்கு தீங்கு தரக்கூடியவற்றை எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு, தீங்கு தரக்கூடியவற்றை பெற்றுக்கொள்ள, கேடு தரக்கூடியவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு நல்லவற்றை கைவிடுதல், அது ஊதியம் போக விடல் என்று சொல்லி சொல்லுவோம். ஊதியம் போக விடல் பேதமை. வருவாய் அல்லது செல்வத்தை அல்லது நன்மையை தரக்கூடியவற்றை கைவிடுதல் ஆகும் என்று 1வது குறட்பா மூலம் இதனை குறிப்பிடுகின்றார்.